1999 அந்த ஜிப்டுவை வித்துடுறாங்க. அப்புறம் தான் அவர் வந்து X.com ஆரம்பிக்கிறாரு. அந்த X.com என்ன பண்ணுறாங்கன்னா, விற்கணும்னு அங்கே இருக்கிற ஷேர் ஹோல்டர்ஸ்லாம் நினைக்கிறாங்க. அவருக்கு இஷ்டமே கிடையாது. ஆனால் அவர் போயிட்டு வரத்துக்குள்ளே அவருடைய அந்த சிஓ போஸ்ட்டே எடுத்துட்டாங்க. அப்போ ஒரு பேபால்ங்கிற ஒரு நிறுவனத்துக்கு அதை வித்துடுறாங்க. அந்த பேபால் தான் ரொம்ப இன்றைக்கி எல்லாருக்குமே தெரியக்கூடிய ஒரு நிறுவனமாக இருக்குது. அப்புறம் அந்த X.com தான் பேபால்ங்கிற நேமாக மாறி இருக்கு. இப்போ அவருக்கு நிறைய மில்லியன்ஸில் பணம் கிடைக்குது. நம்மளாக இருந்தால் என்ன செய்வோம், அந்த பணத்தை வச்சு அனுபவிக்க நினைப்போம். ஆனால் அவர் அப்படி நினைக்கல. திரும்ப என்ன பண்ணுறாருன்னா, அவருடைய கனவு வந்து செவ்வாய் கிரகத்துக்கு மனுஷங்களை கொண்டு போய் வீடு கட்டி குடியேற்றணுங்கிறது தான். அதனால் என்ன பண்ணுறாரு, ஸ்பேஸ் எக்ஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தையும் ஒரு டெஸ்லா அப்படிங்கிற ஒரு கார் கம்பெனியும் ஆரம்பிக்கிறாரு. அவருடைய படிப்புன்னு பார்த்தோம்னா, குயின் ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸில் கிங்ஸ்டனில் ஒன்டோரியாவில் அவர் 2 வருஷம் படிக்கிறாரு. அதுக்கப்புறம் யூனிவர்சிட்டி ஆஃப் பென்சில்வானியாவுக்கு அவர் மூவ் பண்ண பிறகு எக்கனாமிக்ஸில் பேச்சுலர் டிகிரியை வாங்குறாரு. அப்புறம் 1 வருஷம் அங்கே இருக்கார். அப்புறம் செகண்ட் பேச்சுலர் டிகிரியாக ஃபிசிக்ஸ் படிக்கிறாரு. அதுக்கப்புறம் கலிஃபோர்னியாவுக்கு போய் பிஹெச்டி படிக்கலான்னு சொல்லிட்டு ஃபேமஸான ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் ரெஜிஸ்டர் பண்ணுறாரு. ஆனால் 2 நாள் தான் கிளாஸுக்கு போகிறாரு. அதுக்கப்புறம் ஏன் நம்ம டைமை வேஸ்ட் பண்ணணும், நம்மளுடைய கனவுகளை நம்ம நினைவாக்கணும்னா, நம்ம ஒரு என்டர்ப்ரனர் ஆகணும்னா நம்ம பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிவிட்டு அவர் 2வது நாளே அங்கேருந்து கிளம்பி வந்துடுறாரு. அதுக்கப்புறம் அவர் வந்து இந்த படித்து முடித்த பிறகு தான் அவர் வந்து தம்பியோட சேர்ந்து அந்த ஜிப்டுவே ஆரம்பிக்கிறாரு. அது வந்து ஒரு எல்லோ பேஜஸ்ன்னு முதல்ல அதில் வந்து அட்ரஸ்லாம் இருக்கும். அதுக்கு பதிலாக ஆன்லைன்லேயே அட்ரஸ் கண்டுபிடிச்சி போகிறது மாதிரி கொண்டு வந்தார். நிறைய பத்திரிகைகள்லாம் என்ன பண்ணாங்கன்னா இந்த சாஃப்ட்வேரை வாங்கிட்டாங்க. ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டார். இப்போது 2017 தான் போரிங் கம்பெனி ஆரம்பிக்கிறார். ஒரு போரிங் கம்பெனியவே அவர் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு எலான் மஸ்க்கு. அது இல்லாமல் நியூரோலிங்க், அதாவது மனித மூளையில் வந்து ஒரு கம்ப்யூட்டர் சிப்பை வச்சு ஆராய்ச்சி பண்ணுறது, அந்த மாதிரி ஒரு நியூரோலிங்க் அப்படிங்கிற கம்பெனி ஆரம்பிக்கிறாரு. 2018 அவருக்கு வந்து $10 பில்லியன் வந்து அவர் வந்து சம்பாரிச்சிடுறாரு. அப்போ 37வது இடத்துல இருக்கார் அமெரிக்காவுடைய பணக்காரர்களுடைய பட்டியலில். அதுக்கப்புறம் அவர் வந்து அவருக்கு என்ன ஆசை இருக்குன்னா, நிறைய ராக்கெட் செஞ்சு அனுப்பணும். அவர் போய் பேசுகிறாரு, நிறைய நாசாவோடலாம் பார்க்குறாரு. அந்த ராக்கெட் செய்கிறது வந்து ரொம்ப அதிகமான விலையாக இருக்குது. அதனால் என்ன பண்ணுறது, ஏன் நம்மளே ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும்னு தான் ஸ்பேஸ் எக்ஸ் ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் 2022 ட்விட்டரை வாங்கினார்.